கோவை தோட்டத்து வறுவல் இதான். இது வந்து அவினாஷி ரோட்டில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. இது நாட்டுக்கோழிக்கு ரொம்ப ஃபேமஸ். இது அவினாஷி ரோட்டில் தான் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டலில் நான் ஒரு 5-6 டைம்ஸ் சாப்பிட்ருக்கேன். நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணும் பொழுது, துஷாரில் ஒர்க் பண்ணும் பொழுது இங்கே நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். இது ஃப்ரெண்ட்ஸோடு அப்போ கொஞ்சம் நல்லா இருந்தது, குழம்பு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலை. ஸோ அதனால தான், அந்த க்யூரியாசிட்டினால தான் இப்போ திரும்பி சாப்பிட வந்திருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி 21 ஜூலை 2026 டியூஸ்டே. இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன் கோயம்புத்தூரில். தோட்டத்து விருந்து, கோவை தோட்டத்து விருந்து. இங்கே வந்து 1/4 கிலோ பள்ளிப்பாளையம் நாட்டுக்கோழி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன். இது சாப்பாடு. இது பச்சை புளி ரசம். இது வந்து குழம்பு. இது சாதா ரசம், தக்காளி ரசம், பச்சை புளி ரசம். இது நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி குழம்பு. இது வந்திருக்கு. இது தண்ணி குழம்பு, இது தக்காளி ரசம், இது பச்சை புளி ரசம். இது வந்து பள்ளிப்பாளையம் இங்கே இருக்குது பாருங்க. இதுதான் மெனு. சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், ஆசாரி வறுவல், காட்டு வறுவல், பெப்பர் வறுவல், நாட்டுக்கோழி பச்சை மிளகாய் வறுவல். இதுதான் ஒரு மீல்ஸு ஒருத்தருக்கு மட்டும்தானா, நிறைய பேர் சாப்பிடாது. ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது தண்ணி குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. அடுத்தது இது பள்ளிப்பாளையம். நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம். ஸோ எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்ப்போமா? ஓகே ஓகே ராகு. பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக. சிக்கனோடு சாப்பிட்டு வா, சூப்பர். இது நல்லா இருக்கு. தனியாக அந்த குழம்பு நல்லா இல்லை, பட்டு சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. இது சூப்பராக இருக்குது. பள்ளிப்பாளையம் சிக்கனு. இதில் நிறைய தேங்காய் போட்டிருக்காங்க. தேங்காய் நிறைய இருக்குது. எல்லாம் தேங்காய் போட்டிருக்காங்க. நல்லா தேங்காய் கூட சாப்பிட சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ரசம், தக்காளி ரசம் சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, எனக்கு செட் ஆகல. பிலோ ஆவரேஜ். இரும்பு தான். இது வச்சு பார்ப்போம். ஓகே, ஓகே. இந்த ரசம் ஆவரேஜ் தான். நெக்ஸ்ட்டு பச்சை புளி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போது பச்சை புளி ரசம் எப்படி இருக்கு பார்த்தோம்னா,
இதுதான் பச்சை புளி ரசம். ஃபைன். சூப்பராக இருக்கு. நம்பர் 1 பள்ளிப்பாளையம்னா நம்பர் 2 இது தான். 3 தான் இந்த குழம்பு. இது 4th தான் தருவேன் இந்த ரசத்துக்கு. இந்த ரசத்துக்கும் சிக்கனுக்கும் சூப்பராக இருக்கும். இறால் எலும்பு தோல் சாப்பிட மாட்டேன். நெக்ஸ்ட்டு தயிர். இது தாளிச்ச தயிரும் கொடுத்தாங்க. வி ட்ரை. வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்காங்க. சரி, இது தாளிச்ச மோர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா சைட் டிஷ்ஷாக இல்லை, காலி. இங்கே வாங்கினா 1/4 கிலோவாக தான் தருவாங்கண்ணா. நான் ஒரே ஒரு 1/4 கிலோ தான் வாங்கினேன். அது முடிஞ்சு போச்சு. இப்போது இங்கே இருக்கிற தொக்குங்களை வச்சு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்தாச்சு. ஒரு முழு சாப்பாடு, ஒரே ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன். இதுக்கு என்ன பில்லுன்னா, டோட்டல் பில் வந்து 534 வந்தது. ஓகே, பட் நான் கொடுக்குற ரேட்டிங் இதுக்கு 8 out of 10. பிகாஸ் அந்த தண்ணி குழம்பு நல்லாவே இல்லை.